இது ஒரு தன்னம்பிக்கை ஊற்ற கதை. அப்படிதான் என்ன சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை நீ நம்பவே இல்லைனால் கடவுளே வந்து சொன்னால் கூட உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இப்படிதான் ஒரு சாதாரண எளிய அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியர் ஒருத்தர் சாதாரணமாக ஒரு சம்பளம் வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வெளியில சாலையில் நடந்து போகும்போது ஒரு ஓட்ட காலனா அது கிடைச்சிருக்கு. அந்த காலனா அப்படி இந்த மாதிரி ஓட்ட காலனா அப்படி இந்த மாதிரி தற்செயலாக கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ராசி, அது ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். அதை நீ வந்து யார்ட்டும் சொல்லக்கூடாது, பார்க்கக்கூடாது, பத்திரமா வச்சிருந்தேன்னா நீ உயர்வான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை மாதிரி சார்ந்த ஒரு விஷயம். அப்படி அந்த மாதிரி விஷயம் கிடைச்சோன்னா நாங்கள் ஓட்டக்காரனை விட்டு ஒரு சட்டப்பைக்குள்ளே உள்ள வச்சுட்டு தினம் அதை பார்த்துட்டு அந்த சட்டையை கூட அவர் துவைக்கிறதே இல்லை, ஏன்னா ராசி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல அவர் சட்டையை துவைக்காம காலையில் எடுத்து போட்டுக்கிறது, சட்டை தலையில் பார்க்கறாரு, காலை பைசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இது கொஞ்ச காலம் கிடைச்சது. ஒரு சில ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஓட்டக்காரனை கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், ஒரு உழைப்புல மேலே வராரு, நல்ல ஒரு செல்வாக்கான இடத்துக்கு வந்துட்டாரு, மக்களால் பாராட்டப்படக்கூடிய நிலைக்கு கூட அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு சந்தோஷமான மன நிறைவு, மகிழ்வு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அதே காலனா வச்சு டெய்லி அவர் ஆனால் டெய்லி போகும்போது காசை எடுத்து பார்க்கறது இல்லை, தடவை பார்க்குறாரு, காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தோட அவர் கடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும்போது மனைவி சொல்றாரு, நான் டெய்லி சட்டையை போட்டு போறேன், காசு இருக்கான்னு பார்க்குறேன், இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய எந்த விஷயமும் இல்லை, இன்னைக்கு அந்த காசை எடுத்து ஒரு நாளாக பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இந்த காசை எடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிறாரு. அந்த மனைவி வந்து இல்லை வேண்டாம், அது இருக்கு, இன்னைக்கு தான் நல்லபடியாக போயிட்டு இருக்குது, இன்னைக்கு இருக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மனைவி சொல்றாங்க, இல்லை நீங்கள் இந்த காசை நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைச்ச காசு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த சட்டையை எடுத்துட்டு பார்க்குறாங்க, காசு எடுத்து பார்க்குறது, காசு இருக்குது, ஆனால் அந்த ஓட்டக்காரனால ஓட்டை இல்லை, முழு காசு ஒரு வட்டமான வடிவத்தில் ஒரு இது இருக்குது. என்ன எப்படி இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் தப்பா நினச்சிக்கிறீங்க, நான் தான் ஒரு நாள் ஒரு சட்டை ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப நாட்டம் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் துவைக்கிறதுக்காண்டி எடுத்து உதறினேன், அது ஜன்னல் வழியாக வெளியே போயிடுச்சு, நீங்கள் எதுவும் தப்பா நினச்சிக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு காசை உள்ளே போட்டுட்டு சட்டையை துவைச்சி உள்ளே வச்சுட்டேன், அந்த காசை இந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது எப்போ நடந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 10 நாளே இந்த சம்பவம் நடந்துருச்சு, ஆனால் பல ஆண்டுகளாக அந்த காசை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இது ஒரு அந்த காசுனால தான் இவர் உயர்வுன்னு நினைச்சிட்டு இருந்தது, அப்படி இல்லை, உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட உயர்ச்சி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு. அப்படிங்கிற இந்த கதையை, நம்பிக்கை ஊட்டும் கதையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சீட் அறக்கட்டளையின் துணை அரங்காவலர் சித்த மருத்துவர் ராஜா சங்கர் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்.